Hello Chudis, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளாவே நான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இவங்களோட ஷாப்ல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட செகண்ட் பிரான்ச் வேற ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. கட் பண்ணி 3900 ரூபாய்க்கு சோஃபாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் ஓனரை போய் மீட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ரொம்பவே கலகலன்னு பேசுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட சோஃபாஸ் எல்லாமே ஒன்னு உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்களை நிறைய பாத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. தேங்க்யூங்க. நானும் உங்க ஐடி நிறைய பாக்க நல்லா பீக் ஆகி வரீங்க. உங்க கப்பல் அவர் வரலையா? வந்திருக்காரா? வாழ்த்துக்கள். நல்லா பண்றீங்க, பெஸ்டா பண்ணுங்க. சொல்லுங்க, எப்படி கோயம்புத்தூர் இருந்தீங்க? கோயம்புத்தூர் நாங்க இங்க ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து இங்க சின்ன வேலையா ஒண்ணு வந்தோம். சரி, கண்டிப்பா உங்க ஷாப்பை விசிட் பண்ணணுமே சொல்லிட்டு நான் அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். கண்டிப்பா பரவாயில்ல. வாரேன். உங்க கோயம்புத்தூர் நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வரும். கோயம்புத்தூர் உங்க சரௌண்ட் ஃபுல்லாமே கொடுத்துதான் இருக்கும். நமக்கு தனி பேஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, 3900 ரூபாய்க்கு சோஃபாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதுல இருந்து போயிடலாமா? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமைஸ் சோஃபா நிறைய பண்ணி கொடுப்போம். மேனுஃபேக்சர்ல வெளி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சோஃபாலாம் நம்ம கிட்ட வரும்போது ரேட் கம்மியா பண்ணி கொடுத்துருவோம். அதோட குவாலிட்டி எக்ஸ்ட்ராவே பண்ணி கொடுத்துருவோம். கம்மியா கொடுக்குறீங்க, அதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா? கண்டிப்பா. நானே ஓனா மேனுஃபேக்சர் பண்றேன். நானே வந்து கஸ்டமர் டைரக்டா கொடுக்குறேன். அதனால மேனுஃபேக்சர் பண்ணி நானே டைரக்டா எல்லாரும் கொடுக்கறதுனால என்னால ரேட் கம்மியா சின்ன லாபத்துல கொடுக்க முடியும். சின்ன ஒரு மந்திரம் தான், ஒண்ணு கிடையாது. அதிகமான மேனுஃபேக்சரிங், கொஞ்சம் லாபம், அவ்வளவுதான். எல்லாருக்குமே நல்ல பிரைஸ்ல குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் 3900 ரூபாய்க்கு சோஃபா கொடுக்க முடியுது. வாங்க, எல்லாமே நான் காட்டி கேட்டீங்க இல்லையா? ஆமா, இதுதான் அந்த 3900 ரூபாய் 3 சீட்டர் சோஃபா. சோஃபா வந்து 3900 இருந்தாலும் குவாலிட்டியில நான் பக்காவா கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா கடைகள்ல பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி பார்த்தா 8000 ரூபாய்க்கு விற்பாங்க. என்ன வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா நான் மக்களுக்கும் 3900 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். கடைகளுக்கும் நிறைய கடைக்கு 3900 ரூபாய் தான் கொடுக்குறேன். சரிங்களா? அதனால அவங்க வாங்கிட்டு போய் அவங்க ப்ராஃபிட் வச்சு அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா திருநெல்வேலி தான் மேனுஃபேக்சர் பண்றோம், மத்த ஊர்ல கிடைக்காது. சோ வாங்கிட்டு போய் அங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, இதை பொறுத்த வரைக்கும் ரேட் கம்மியா இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும். நல்லா ஏறி அதை குதிச்சாலும் கூட அதுல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வராது. குதிச்சையான குதிச்ச தடம் கூட இதுல பெருசா தெரியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? 3 சீட்டர் சோஃபா மட்டும் 3900 கொடுக்குறீங்களா? இல்ல 5 சீட்டர் இருக்கா? 5 சீட்டர் உண்டுல. 3 சீட்டர் கொடுக்கும்போது 5 சீட்டர் அதே ரேட்டா? அதுக்கு அதே ரேட்டு கொடுத்தா நான் கிடையாது. அதே ரேட்டு கிடையாது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து உங்க 3900 கொடுக்க இல்லையா? செட்டா எடுத்தா நான் ஒரு 8900 ரூபாய்க்கு தரேன். ஓ, சூப்பர். ஆமா, செட் வந்து 8900 வந்து 5 சீட்டர் வந்து 8900 ரூபாய். இது வரைக்கும் இதுதான். ஆமா, ஒரு 3 சீட்டர் வந்துரும். அகலமான 3 சீட்டர் வந்துரும். 2 சிங்கிள் சீட்டர் வந்துரும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கா? இல்ல கலர் கஸ்டமைஸ் உண்டு. இப்ப இதுல யூஸ் பண்ணிருக்க ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஜூட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிருக்கேன். மோஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். சில கஸ்டமர் கேட்பாங்க, ப்ரோ எங்களுக்கு ஜஸ்டிஃபை ஃபேப்ரிக் தாங்க சொல்லி கேட்பாங்க. ஜஸ்டிஃபை ஃபேப்ரிக்னா அது வந்து ரொம்ப நான் த்ரெட்டபிள் கிளாத்தும்பாங்க, ஷார்ட் கிளாத்தும்பாங்க. நல்ல லைஃபா இருக்கும். நம்ம கேக்குற ஃபேப்ரிக்லயே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுவும் என்கிட்ட இருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து ஜூட் கிளாத் போட்டிருக்கேன் இல்லையா? இது வந்து அந்த 3+1+1 டஸ்ட் ஃப்ரீ கிளாத் போட்டிருக்கேன். டஸ்ட் ஃப்ரீ கிளாத் போட்டா இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா 10500 ரூபாய். ஓ, சூப்பர். 5 சீட்டர் 10500 ரூபாய்க்கு பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருவேன். இப்போ நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபோம் யூஸ் பண்ணிருப்பேன், டென்சிட்டி ஃபோம் யூஸ் பண்ணிருப்பேன். நிறைய கஸ்டமர் வந்து சீட் நல்லா சாஃப்டா வேணும்னு கேட்பாங்க. அதாவது நிறைய பிராண்டட்ல போய் உட்காந்துட்டு வருவாங்க, கேம்ப்ரோ அந்த மாதிரி உட்காந்து வருவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல தான் சொல்லுவாங்க. நீங்க பெரிய பெரிய ஷோரூம் போயிட்டீங்கன்னா ஒரு 40000 ரூபாய் சோஃபா எடுத்தாதான் அந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் கான்செப்டே இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஓனா தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போய் நம்மளே கொடுக்க போறோம். அதனால அந்த மெட்டீரியல் இதுல போட்டு அந்த மெட்டீரியலோட காஸ்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். உங்களோட கான்செப்ட் என்னன்னா நம்ம கிட்ட வாங்குறவங்க திருப்தியா போகணும், நல்ல குவாலிட்டியா கம்ஃபர்டபுளா இருக்கணும். அந்த மாதிரி இப்ப இதுல நான் பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குறேன், அதே நான் காட்டுறேன். அந்த சோஃபால பாத்தீங்கல்ல, இப்ப இதுல உட்காந்து பாருங்க பாப்போம். அப்படியே ஜம்பிங் இருக்கும். ஆமா, அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா ஒரு துள்ளல் இருக்கும் அப்படியே. சரிங்களா? நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் எல்லாமே வந்துரும். இந்த ஃபேப்ரிக் விட இதுல யூஸ் பண்ற குஷன் தான் கான்செப்ட். ஃபேப்ரிக் போடுற ஃபேப்ரிக் போட்டுருவேன். அதே மாதிரி சீட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டுருவேன். இப்படி போட்டு பண்ணும்போது இந்த சோஃபா ரேட் வந்து 15500 ரூபாய் கொடுத்துருவேன். ஆமா, அதாவது அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் பொறுத்தா ரேட்டு கொடுமே தவிர மாடலை பொறுத்து பெருசா ரேட் வைக்க மாட்டோம். இதுதான் லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும். இப்ப இந்த 15 ரூபா 15000 சோஃபா வாங்கிட்டு போய் வெளியே 28000 வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க. எங்கிட்ட வாங்கிட்டு கொடுத்துட்டு. ஆமா, கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஃபுல்லா எல்லாமே. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா நாங்க பிடிசி ஸ்பெஷல்னாலே
கம்பர்ட் சோஃபாவும் ரெக்லைனர் சோஃபாவும் தான். ஓகே சரிங்களா? வாங்க அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பிடிசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாடல் யாரு எந்த மாடல் கொண்டு வந்தாலும் அதை வந்து கம்பர்ட்டா கேட்டா கம்பர்ட்டா பண்ணி கொடுத்துருவேன். மத்தவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மாடல் மட்டும் தான் கம்பர்ட் சோஃபா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாக்ஸ் டைப் சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி செஸ்டர் மாடல், குல்ட் மாடல், பெரிய பெரிய ரெக்லைனர் மாடல் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இந்த இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோல்டும் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பொதுவா இந்த சோஃபா பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு ரேட்ல குடுக்குறாங்க. சரிங்களா? ஆனா அவங்க யாருமே இதுல வந்து சூப்பர் சாஃப்டும் பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து ஒரு பெரிய ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ்ல படுத்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். ஆமா, வெளியே உள்ளவங்களுக்கு எங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆமா அது நீங்களே கொஸ்டின் கேக்குறீங்களா? எங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்க வந்து வெறும் 3 இன்ச் ஃபோம் வச்சுட்டு முடிச்சிருவாங்க. சரிங்களா? ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். என் கம்பர்ட்டை தூக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேராவது தேவைப்படுவாங்க. அவ்வளவு வெயிட்டா இருக்கும். என்னன்னா யூஸ் பண்ற வுட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹெவியா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல உட்கார இடத்துல வந்து நல்லா சாஃப்ட் இருக்கும். இதுல கூட நான் ஏறி குதிக்கலாம் தாராளமா. இதுல வந்து ஏறி குதிச்சாலுமே அதுல ஜம்பிங் தான் இருக்கும், தவிர ஒண்ணுமே இருக்காது. நீங்க கூட குதிக்கனா குதிக்கலாம். வாங்க பரவாயில்ல, குதிங்க, ஒண்ணு வச்சுங்க, குதிங்க, நல்லா குதிங்க, குதிங்க, நல்லா குதிங்க. என்னதான் ஏறி குதிச்சாலும் இதே மாதிரி மத்த கம்பர்ட்ல குதிச்சாங்கன்னா புழுக்குன்னு கால் உள்ள போயிடும். ஏன்னா அவங்க வெறும் 3 இன்ச் ஃபோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இவ்வளவு காண்டு ஏறி குதிச்சோம், அதுல ஒரு பிரச்சனையுமே இல்ல. நல்லா சாஃப்டா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நல்லா மொதன்னு இருக்கும். அப்புறம் போய் பக்கத்துல இருந்து கூட எடுங்க. அப்புறம் எவ்வளவு மொதன்னு இருக்கு இல்லையா? இதுல யூஸ் பண்றது வந்து சூப்பர் சாஃப்ட் பாக்கெட் ஸ்ப்ரிங்கோ, சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்றதுனால பெருசா ஹீட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஒண்ணு சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும், லைஃபும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இதோட பேசிக் ரேட் எவ்வளவுன்னு கேட்டாங்க. ஆமா, பேசிக் ரேட் இதோட பேசிக் ரேட் எவ்வளவுனா, உதாரணத்துக்கு இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் கம்பர்ட் சோஃபா. ஆமா, இது வந்து நான் 20,000 கொடுக்குறேன். பெஸ்ட் குவாலிட்டில பண்ணி கொடுத்துட்டு. ஓகே, இது வந்து கொஞ்சம் செஸ்டர் ஃபீல்டு மாதிரி வரும். ஹேண்டில் வந்து பஃபி ஹேண்டில் வந்துரும். சில பேர் இப்படி படுத்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கப் ஹோல்டர் வந்துரும். வயசானவங்களுக்கு பக்காவா செட்டா இருக்கும், லுக்காவும் இருக்கும். இது அதுல இருந்து எக்ஸ்ட்ரா வந்துரும். இது வந்து அதுக்கு இதுக்கு 3 ரூபா வித்தியாசம். இது நம்ம கேக்குற மாதிரி கலர்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். பிடிச்சது கஸ்டமைஸ் தான் எனக்கு. ஓகேங்களா? பக்கா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். எந்த மாடல்னாலும் ரெக்லைனர் மாடல் ஒண்ணு உண்டு, ஹெவியா இருக்கும். அந்த மாடலே நான் பண்ணி கொடுத்துருவேன். அதனால அந்த மாதிரி கம்பர்ட்ல எதுனாலும் நான் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கு. சில பேர் கார்னர் சோஃபா கம்பர்ட்ல கேட்பாங்க, 3+1+1 கம்பர்ட்ல கேட்பாங்க. அது எல்லாமே நான் பெஸ்டா பண்ணி கொடுத்துதான் இருக்கோம். எங்க அப்பா தான் உங்க பேஜ் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரெக்லைனர் சோஃபானா எங்க அப்பாக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதுல நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. அதனால அப்பா வந்து உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிருக்காரு. நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிளியர் பண்ணிரணும். கண்டிப்பா. ரெக்லைனர் பொறுத்த நம்ம கொடுக்குற மெத்தடே வேற லெவல்ல இருக்கும். வாங்க டாடியை கூப்பிடுங்க. எங்க இருக்காரு டாடி? அப்பா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறாரு. கூப்பிடலாமா? வர சொல்லுங்க. என்னது சோஃபா பாத்தியா? பாத்தாச்சு. கொஸ்டின்ஸ் உனக்கு நிறைய. நீ வந்த ஓனர் எங்க? காமெடி ஹீரோமா இருக்காரு. ஓனருங்கிற ஹீரோ ஓனரா? வணக்கம். யாரோ ஹீரோ வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. சோஃபா செட் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கு. சரி, இந்த வழியா வந்தோம். பொண்ணு வந்து இங்க நின்னு பாத்துட்டு இங்கேயே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணி அக்கா சொன்னாங்க, நீங்க எப்படி நிறைய பாத்தீங்கன்னு சொன்னாங்க. நிறைய டவுட் இருக்குன்னாங்க. எல்லாம் அடிச்சு தூள் பண்ணுவோம். ஆமா, நம்ம ஃபேமஸ் பாத்தீங்கன்னா ரெக்லைனர் தான். அப்படியா? கம்பர்ட் ஆல்மோஸ்ட் அக்காட்ட காமிச்சிட்டேன். ரெக்லைனர் உங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க இல்லையா? ரெக்லைனர் காட்டுறேன். ஆமா, இப்போ வந்து இது வந்து மோட்டரைஸ் ரெக்லைனர் தலைவரை. உட்காந்து பார்க்கலாமா? வாங்க தலைவரை, அடுத்து கூட பாக்கலாம். சரிங்களா? இது மோட்டரைஸ் ரெக்லைனர். இது வந்து எல்லா வயசுக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்க எல்லாம் ஜிம்ல இருக்கீங்க, எங்க இருக்கிறீங்க ஓரளவுக்கு, சரிங்களா? கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இது மடக்க இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்க ஒரு சுவிட்ச் வச்சிருப்போம். இந்த சுவிட்சை லைட்டா அமுக்குனா லைட்டா இதா. ஆமா, அது மட்டும் அமுக்கணும். என்னது கப்பல் மாதிரி போயிட்டு இருக்கு. இது அமுக்குனா போதும். இது மோட்டரைஸ்ட் ரெக்லைனர் சோஃபா. நல்லா இருக்குங்க. ஆமா, இது எவ்வளவு? ஒரு 50,000 வருமா? அப்படி வெளியே சொல்லி விற்பாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் 15,000 ரூபாய்க்கு நான் தரேன். போங்க ப்ரோ, உண்மையிலே ப்ரோ வெறும் 15,000 ரூபாய்க்கு தரேன். விளையாட்டுக்கு சொல்லக்கூடாது. ஐயோ, நான் ஹோல்சேல் கடை இல்ல, இது ஹோல்சேல் கடை. என் ஃபுல்லா எல்லா சாமானும் ஹோல்சேல வித்துட்டு இருக்கேன். இது வெறும் 15,000 ரூபாய். சரிங்களா? ஆமா, இதுலயே கொஞ்சம் ஹெவி மாடல்ஸ் உண்டு. அது வந்து இது வந்து 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு மேல ரெக்லைனர் மாடலே கிடையாது. ஆமா, நம்ம தர்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கு ஈக்குவல் குவாலிட்டியா இருக்கும். ஆமா, நீங்க கேளுங்க அப்ப என்னென்ன குவாலிட்டி எப்படி. சரி, என்னென்ன குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்ல கேள்வி இது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ற மெக்கானிசம் வந்து ஒகின் பிராண்ட் மெக்கானிசம். இது வந்து ஜெர்மன் பிராண்டு. சரிங்களா? இந்த மெக்கானிசத்துக்கு மட்டுமே கம்பெனிக்கார 6 மாசம் வேரண்டி தான் தருவான். ஆனா நான் சொந்தமா எக்ஸ்ட்ரா 2.5 வருஷம் போட்டு 3 வருஷத்துக்கு இந்த ரெக்லைனருக்கு நான் வந்து வேரண்டி தரேன். மோட்டரைஸ்ட் 3 வருஷம் வேரண்டி தரேன். மோட்டருக்கு மட்டும் 3 வருஷம் வேரண்டி கொடுத்துருவேன். பரவாயில்லையா? ஆமா, அப்ப வுட்டுக்குலாம் எப்படி கொடுப்பீங்க? சரி, ஓகே.
அப்ப அந்த வுட் இதுக்கெல்லாம் எப்படி கொடுப்பீங்க ப்ரோ? வுட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் கேரண்டி. லைஃப் டைம். ஆமா, நான் யூஸ் பண்ற வுட் பாத்தீங்கன்னா ட்ரீட்டர் மகாகனி யூஸ் பண்ணுவேன், மலேசியன் வாங்கினா மலேசியன் யூஸ் பண்ணுவேன். சில பேர் தேக்கு கேட்பாங்க, தேக்கும் யூஸ் பண்ணுவேன். தேக்கு யூஸ் பண்ணும்போது வெறும் 1500 தான் எக்ஸ்ட்ரா வரும். வெளியே தேக்கு சொன்னா பயங்கர ரேட் போட்டுப்பாங்க இல்லையா, இது ஒரு 1500 தான் வரும். சரி, எனக்கு மோட்டர் வேண்டாம், தூக்கம் வந்துச்சு. வேற ஏதாவது காட்டுங்களா புதுசா? இது மோட்டர் இருக்கலாம். மோட்டர் இல்லாம எனக்கு வந்து நார்மலா மேனுவலா. சரி, ஓகே. அதான் சரி. இது இல்லாம வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோட்டர் இல்லாம நார்மலா? இப்ப மோட்டர் இருக்கு இல்லீங்களா, மோட்டர் இல்லாம மேனுவலா பண்ணுவோம் ப்ரோ. வாங்க மேனுவல் காட்டுறேன். ஆமா, இந்த இருக்கலாம். இது வந்து மோட்டர் இருக்காது, மேனுவல் சோஃபா. ஆமா, இதுல உட்காருங்க. இது என்ன, இது அதோட ரேட் ஜாஸ்தியா இருக்க மாட்டேங்குது. இது நல்லா இருக்கும் சார். இது வந்து அதோட ரேட் கம்மி தான். இது கம்மியா? ஆமா, இது வெறும் 13,500 ரூபா. கொஞ்சம் சாஞ்சா மட்டும் போதும். நீங்களே சாஞ்சிக்கலாம். சாஞ்சுக்கோங்க, நல்லா சாஞ்சுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மெக்கானிசம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நல்ல ரிலாக்ஸ், நல்ல ஒரு ரிலாக்ஸா பண்ணி ஏதோ பிரஷர்ல போயிட மாட்டேங்குது. நல்லா இருக்கு. இதுல இன்னொரு வேற என்ன இருக்கு? இது போக இன்னொரு கான்செப்ட். இது வந்து மேனுவல் 13,500 ரூபா கொடுத்துருவேன். சரி. ஆமா, இது சுத்தம். தாலாட்டு பாருமான்னா தொட்டில் ஆடுனா தொட்டில் மாதிரி ஆடும். எல்லாமே உட்காந்து ஒரு 10 வயசு குழந்தையா இல்ல மாட்டிருக்கேன். நல்லா இருக்கு, உட்காந்து பாருங்க தெரியும். நல்லா டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு. அது மாதிரி சுத்துக்கலாம். பாஷா படத்துல நீங்க ரஜினி ஃபேனா? ஆமா, ரஜினி லுக் இருக்கு. ஆமா, சரிங்களா? ஓகேவா? இது போட்டுட்டு இந்த இருக்கு இல்லையா, ஆமா, லைட்டா மாதிரி ஒரு சரி அதே மாதிரி லைட்டா லிவர் எடுத்துட்டா போதும். இதுலயும் அப்படியே ஆஹா பார்த்துக்கலாம். அடே அப்பா, இன்னும் நல்லா வேணா நல்லா போகுது பின்னாடி. நம்ம எங்க அம்மா சின்ன வயசுல தாலாட்டு பாடி இருப்பாங்க, அந்த மாதிரி. இப்ப நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப தாலாட்டு ஆடிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. இது எவ்வளவு வருதுண்ணா? ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம வெறும் அப்படி விட்டா போதும், தானே நீங்களே அடைச்சிக்கலாம். வச்சு ஒரு அடி அடிச்சா போதும், அவ்வளவுதான் முடியும். இது பாத்தீங்கன்னா 17,500 ரூபா. 17,500 ரூபாய். என்ன சொல்றீங்க? எல்லாம் 25,000 30,000 போட்டு விற்பாங்க. நம்ம ஹோல்சேலா குடுக்கறோம். அது குவாலிட்டி பக்காவா இருக்கும். நம்ம சீட்ல இதுல பாக்கெட் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட் போட்டிருப்பேன். கிளாத் எல்லாமே கூன கிளாத் தான் போட்டிருக்கேன். எல்லாம் பக்காவா இருக்கும். கேரண்டியான ஐட்டம் தான். சரி. இப்ப சோஃபா மட்டும் தான் பாத்தீங்களா? கட்டில் மெத்த இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் உண்டு. எல்லாமே இல்லாத மெட்டீரியலே கிடையாது. ஆமா, சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபீஸ் போடுறாங்க, சேர் டேபிள் எல்லாம் கேட்பேன். எல்லாம் ஹோல்சேலுக்கே பண்ணி தரேன். ஒண்ணொண்ணா காட்டுறேன். கட்டில் மெத்த பீரோ எல்லாமே காட்டுறேன். ஆமா, 5 சீட் 4 சீட். ஆமா, கார்னர் இது வந்து 5 சீட் தானே? இது வந்து கார்னர் சோஃபா. 5 சீட். ஓகே. 3 2 5 6 பேர் உட்காரலாமா? 6 பேர் உட்காரலாம். இப்போ எங்க வீட்டுல பெரிய ஃபேமிலி. சரிங்களா? கார்னர் சோஃபா கம்மி பட்ஜெட்ல கிடைக்குமா? அண்ணா, கம்மி பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டிலே தரேன், அஃபோர்டபுள் பிரைஸ்லயே தரேன். இது ஒரு 12,000 ரூபா தான் ஹோல்சேல் ரேட். 12,000 ரூபாய் கார்னர் சோஃபா ஹோல்சேல் ரேட். இது வாங்கிட்டு போய் வெளியே வந்து 3 4 5 6 பேர்னாலுமே இதுல உட்காரலாம் தாராளமா. ஆமா, இதோட ரேட் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் தான். 12,000 ரூபாய். ஆமா, இது ஏன்ட்ட வாங்கிட்டு போய் விக்கிறவங்க வந்து ஒரு 22 ரூபா 24 22. ஆமா, நான் கேட்டிருந்தேன். வெளியில 20 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு சொன்னாங்க. ஆனா நீங்க 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறது எப்படி? அது ஹோல்சேல் எல்லாமே ஓன் ஹேண்ட் ஒன்லி பிடிசி ப்ராடக்ட் மட்டும் தான் இதுல இருக்கும். அப்படியா? இது எப்படி கலர் நம்ம கஸ்டமைசிங் பண்ணி அதுக்கு தனியா சார்ஜ்ல பண்ணலாம்? ஏன் இப்ப கடைக்காரங்க வந்து செட் 10 செட் ஆர்டர் கொடுப்பாங்க. 10 செட் 10 கலர்ல கேட்பாங்க. நான் பண்ணி கொடுத்துருவேன். அதே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு செட் தான் கேட்பாரு, வேற கலர்ல கேட்பா, அவங்களும் பண்ணி கொடுத்துருவேன். சரி, 12,000 ரூபாய் சொல்றீங்க. ஆமாண்ணா. வாரண்டி ரொம்ப கம்மியா கொடுப்பீங்களா? வாரண்டி மரத்துக்கு என்ன எடுத்த எந்த சோஃபா எடுத்தாலும் மரத்துக்கு லைஃப் டைம் வாரண்டி உண்டு. ஏன்னா இது அஃபோர்டபுள்னால இதுல வந்து டென்சிட்டி ஃபோம் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஹை ரேஞ்ச் வேணும்னா பாக்கெட் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட். எனக்கு ஒரு டவுட். ஒரு இடத்துல சோஃபா ஒண்ணு வாங்கிட்டு நாங்க உட்காரும்போது அந்த ஆளு எங்கிட்ட வந்து சாயிரப்ல. எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா? ஏன்னா அதுக்குதான் இதுல பாக்கெட் அப்படியே உட்காருங்க. இதான் பாக்கெட் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கேன். சரி, நீங்க இதுல உட்காருங்க. ஓகேவா? ஆமா, நான் இதுல குதிக்கிறேன். சரியா? பக்கத்துல நான் குதிக்கிறேன். சரிங்களா? பாருப்பா, உங்களுக்கு வந்து அது ஒண்ணுமே இதாகாது. இதான் 0 டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது அந்த மேட்ரஸ்க்கு வந்து வெளியே வாங்குனீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல கேரண்டி தருவாங்க. அவங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாங்களோ அந்த 8 இன்ச்ல நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு 10 இன்ச்சுக்கு இது நான் நிறைய ரெடி பண்ணி வச்சேன். இதை விட இன்னும் லக்ஸரி என்ன இருக்கு? அதான் நீங்க ஒரு பிராண்டட்ல போயிட்டு ஒரு சோஃபா வாங்குறீங்கல்ல, கேக்கீங்களா பிராண்டட் சொல்லிட்டு அந்த பிராண்டட் கான்செப்ட் நான் காட்டுறேன். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிராண்டட்ல போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ல சேல்ஸ் பண்ணுவாங்க. நல்லா ஹெவியா இருக்கும். ஹெட்ரஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே, பேக்ல ஸ்டிச்சிங் எல்லாமே வந்துரும். பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா? பில்லோ எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவோம். இந்த சோஃபால உட்காந்து பாருங்க, அந்த ஃபீல் கிடைக்கும். ஒண்ணு உட்காந்து பார்க்க வேண்டாம், இந்த 2 சீட்டர் மட்டும் லைட்டா தூக்கி பாருங்க. இது ஒரு 2 சீட்டர் தான் இந்த பீஸ் இருக்கு. சரி, லைட்டா தூக்கி பாருங்க. உண்மையாவே தூக்கி பாருங்க. உண்மையில தூக்குங்க, தைரியமா தூக்குங்க, வராது. எவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆமா,
இது 2-3 பேர் வேணுமாட்டு இருக்க. நல்ல ஹெவி வெயிட் உள்ள சோஃபா இது. நம்ம இதோட லக்ஸரினாலும் பெரிய கடையில போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட் இருக்காது. இது வந்து ஹெவி வெயிட்டா இருக்கும். கார்னர் சோஃபா வந்து வீட்டுக்குள்ள ஈஸியா கொண்டு போலாம், தனித்தனியா எடுத்துட்டு போய் அங்க செட் பண்ணிக்கலாம் இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க. இது சேர்த்து வந்துருமா? இது டீப்பா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். பொதுவா சின்ன சைஸ் டீப்பா தான் வரும். இது கஸ்டமர் மெனக்கட்டுன்னு கஸ்டமைஸ் பண்ணி பெரிய டீப்பாவை கேட்டாங்க. இந்த கலருக்கு அப்படியே மேட்ச் பண்ணி டைமண்ட் வந்து கோல்டு எல்லாம் வச்சு கேட்டாங்க. இது மேல ஒரு கிளாஸ் கட் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். இது எப்படி வுட் சம்பந்தம்? இது வுட் பாலிஷ்லயே வர்றது. நான் இது ஆமா வுட் பாலிஷ்ல வருது. இந்த சோஃபாவும் பாத்தீங்கன்னா சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். உட்கார வந்து ரொம்ப சாஃப்டா உட்கார்ந்து பாருங்க, டிஃபரெண்ட் தெரியும். ஆமா நல்லா இருக்கும். இது பேக் கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கும். ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 26 ரூபா அந்த 26 40-50 சொல்லிட்டு. இது உள்ள ஹோல்சேல் தான். ஹோல்சேலையும் குவாலிட்டியா வேணா நம்ம கிட்ட வரலாம். அப்படியா? நிறைய பேர் ஹோல்சேல் பண்றாங்க, அடிப்பாங்க. ஆனா அவ்வளவு குவாலிட்டியா பண்ணுவாங்கன்னா ஹோல்சேல் நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா குவாலிட்டி அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே நல்ல குவாலிட்டியா. நான் ஹோல்சேல்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து சூப்பரா இருக்கு, லக்ஸரியா இருக்கு. ஹோல்சேல் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்ல. அதே பெரிய விஷயம். எப்படி சார் இதெல்லாம் முடியுது உங்களால? நான் சொல்றேன், பெரிய கமிட்மெண்ட் இல்ல, இதுல பெரிய ஏசி இல்ல, அழகான 10 சேல்ஸ் கேள் இல்ல. ஆமா நான் இருக்கேன், கூட 2 பசங்க இருப்பாங்க. நார்மலா உள்ள கடை தான். ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுல மெர்ஜ் ஆகி போயிரும். பாத்துங்க, எந்த ஸ்டாஃப் இல்ல, டைரக்டா ஓனரே வந்து எல்லாத்துக்கும் அவங்களே வர வச்சு அவங்களே பாத்துக்கிறாங்க. அவங்களோட சின்ன மார்ஜின்ல வந்து ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுக்கணும், மக்களுக்காக செய்யறாங்க. ஒரு நல்ல மனசு எல்லாருக்கும் வராது. இவர் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்து இந்த கட்டில் எல்லாம் பாப்போமா? கட்டில காட்டுறோம். இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ல இருக்கும். அது சும்மா உட்காந்து பாருங்க, அதுல உட்காந்துட்டு அந்த கிளாத்த லைட்டா தொட்டு பாருங்களா, அந்த ஆமா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல தலைவர, இந்த 2 சீட்டரை வந்து தூக்கவே முடியாது, அவ்வளவு வெயிட்டா இருக்கும். தூக்கவே முடியாது, அவ்வளவு வெயிட்டா இருக்கும் இந்த 2 சீட்டரு. சரிங்களா? அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இதோட ரேட் வந்து ஒரு பிராண்ட்ல என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இது என்ன ஒரு 70,000-80,000 வருமா? வரும் இல்லையா? நான் ஹோல்சேல் இது குடுக்கறது வெறும் 33,000 கொடுக்குறேன். 33,000. சரிங்களா? ஆமா உட்கார இடமும் குஷன் வந்து அவ்வளவு சாஃப்டியா இருக்கும். ஆமா சாஃப்ட் பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் எல்லாம் போட்டு பக்கா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஹையஸ்ட் சோஃபா இது. ஆனா என்கிட்ட இருக்கிற ஹையஸ்டே பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபாஸ்லாம் 3+1+1 வந்து வெறும் 37,500 38,000 ரூபாய்க்கு 3+1+1 ஹையஸ்ட். அதுக்கு மேல சோஃபாவே கிடையாது. சோஃபா ஹையஸ்ட் ரேட்டு வெறும் 42,000 ரூபாய் தான். வாங்க பாப்பா உட்கார்ந்து. இது எல்லாமே செட்டா? ஆமா இதுல வந்து இது மட்டும் வராதா? செட் வராது. செட் இது வராது. இது வரைக்கும் வரும் இல்லையா? அது வரைக்கும் வரும். அப்போ 2 3 நான் கால்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா இதுல உட்காந்து பாருங்க. இது பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ஏன் ரொம்ப கம்ஃபர்டபுள்னா, மத்த இடத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி சோஃபா சேல்ஸ் பண்ணுவாங்க, ஆனா 90 டிகிரி மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா தலைக்கு மேல வரைக்கும் இந்த செட் வந்துடும். அது மாதிரி பேக்கு கிராஸா இருக்கும். ஃபுல்லி கம்ஃபர்ட். உட்கார இடம் சாயிர இடம் எல்லாமே அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இடுப்புலயே போயிட மாட்டேங்குது, நல்லா இருக்கும். ஆமா நல்லா இதுக்கு மேல சோஃபாவே கிடையாது, அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும். சரி இது கலர் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம். இது நான் ஹோல்சேல்ல கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா 42 வரைக்கும் கொடுக்குறேன். இன்னும் சின்னதா ஒரு லெஸ் பண்ணி தருவேன். ஆமா பண்ணிக்கலாம். எங்க ஐடி பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி பயங்கர டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நம்ம ரேட்டே டிஸ்கவுண்ட் ரேட் தான் ஆல்மோஸ்ட். ஆமா ஹோல்சேல்னா திருநெல்வேலியில இவங்க மட்டும் தான் பண்றாங்க. எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து சென்னை தள்ளி போயிட்டு தான் இருக்கு. அதான் திருநெல்வேலியில ஹோல்சேல்ல ஃபேமஸான ஆளு பிடிசி பர்னிச்சர், அது இவங்க தான். ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கேன், செகண்ட் பிரான்ச்சு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. எல்லாரும் மறக்காம இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டா போங்க. அடுத்த வாட்டி நீங்க வாங்கணும் உங்களுக்கே தோணிடும், இல்லை எடுத்துட்டு கூட போயிடலாம். அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, ரேட்டும் அந்த அளவுக்கு சீப்பா இருக்கு. எப்படி உங்க நிறைய கோயம்புத்தூர்ல வீடியோ பாக்குறாங்கல்ல பர்னிச்சர் வீடியோ, அதுல முக்கியமான ஒரு 3 பெரிய கடைக்கு இங்க இருந்தா சோஃபா செட் பாத்துங்க. கடைங்களுக்கு உங்க கோயம்புத்தூருக்கு நிறைய போகுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா சென்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெரிய ஷாப்புக்கு இங்க இருந்து தான் செட்டு போகுது. அதனால எல்லா ஊருக்கும் நான் வந்து ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த எம்டி சேர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. சரி ப்ரோ, போனாலும் 20,000-25,000 சொல்றாங்க. ஆமா ப்ரோ. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு? இது என்ன ரேட்டு 22 ரூபா சொல்றாங்க இல்லையா, 12 ரூபா வரைக்கும் கூட சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து ஹோல்சேல்னால பாதிக்கு பாதி தரேன். பாதிக்கு பாதினா ஒரு 6,500 சேர், அது ஓனர் சேர். அதுக்கு மேல ஷேரே கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லா நானே ஓனா இறக்கி நிறைய கடைக்கு சப்ளை பண்றதுனால இங்க இருக்கிறது இது அதிகபட்சமே எது எடுத்தாலும் 6,500 6,500 6,500 ஃபிளெக்ஸி ஈஸி இந்த மாதிரி. அதாவது ஹைட்ராலிக் சேர் இது. ஆக்சுவலி
ஆமா இது ஹைட்ராலிக் கம்ப்யூட்டர் சேரும்பாங்க. ஆமா இதெல்லாம் இதுவே பாத்தீங்கன்னா வெளியே வந்து 4500 அசால்ட்டா சொல்லிடுவாங்க. நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வெளியே வந்து அவ்வளவு ரூபா சொல்லுவாங்க. நம்ம தர ரேட்டு பாத்தீங்கன்னா பாதி ரேட்டு ஒரு 2500 ரோலிங் சேர், 6000 ஓனர் சேர். அதுக்கு மேல 1500, அதுக்கு மேல சேரே கிடையாது. ஆமா அது ஏகப்பட்ட மாடல்ஸ் உண்டு. இந்த மாடல் உண்டு, இந்த மாதிரி மாடல் எல்லாம் உண்டு. இதெல்லாம் வெப் சேர் மாதிரி பின்னாடி ஹீட் இல்லாம இருக்கிறதுக்காக, ஹீட் இல்லாம இருக்கு. இதெல்லாம் ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரீ ஃபயர்ல வச்சு விளையாடுவாங்க அந்த சேர். அந்த மாதிரி கேமிங், ஒரு கேமிங் கான்செப்ட் வரும். இதுவுமே 6500 தூக்கி கொடுத்துருவேன். இது மட்டுமா வேற ஏதாவது பண்றீங்களா? சின்ன சின்ன ஐட்டங்கள் இப்ப நானே கஸ்டமைஸா பண்ற சேர்ஸ் இருக்கு. கேமிங் சேர் வாங்க அதையும் காட்டுறேன். உட்காந்துட்டு கேமிங் சேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாஞ்சு அழகா பண்ணலாம். இதுல இந்த பேக் ஃபோல்ட் உண்டு தலைவரை. அப்படியே லைட்டா சாஞ்சுக்கும். ஆமா அப்படி போயிட்டு ஃபுல்லா சாஞ்சிக்கலாம். இதுல வந்து ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் 20 அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்ட உண்டு. அது மாதிரி எவ்வளவு மினி பெட் ஆயிரலாம் இருக்கு. இது பக்கா இது பத்தின வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுக்கும். இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் கஸ்டமைஸா பண்றது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இது உங்க பாப்பாக்கு குயின் சேர் தனியா இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா கோல்டன் கான்செப்ட்ல இருக்கும். அவங்க உட்காந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயா உட்காந்து ஒரு கிரீடம் வச்சா குயின் ஆயிருவாங்க. நல்லா இருக்கும். இந்த மாதிரி சேர் உண்டு, கிங் ஷேர் உண்டு. மொத்தமா இருக்கு. அது வந்து கப் ஷேர் சொல்லுவாங்க. நல்லா ஹெவியா இருக்கும். யூஸ் பண்ண கிளாத் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி டீ பாக்கி பப்பி கிப்பி அது இது ஹோட்டலுக்கு அதுக்கு இதுக்கு எதுனாலும் நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்ல பக்காவா உண்டு ப்ராடக்ட். உட்டன் ஐட்டம் இதுதான் நம்ம இருக்கையில இப்போதைக்கு ஹைலைட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு. சரிங்களா? ஆமா இது என்கிட்ட வாங்கி உங்க கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட கடைக்காரங்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து ரேட்டு நான் சொல்லக்கூடாது. அதனால இருந்தாலும் நான் இதுக்காக சொல்றேன். ஹோல்சேல் நான் ரேட் ஏன் ஹோல்சேல் கொடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் இது வந்து கொடுக்க ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 28 ரூபா அந்த ரேஞ்சில இருந்து பக்கம் 26 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கு. 26 வெறும் மரம் மட்டும் கொடுப்பீங்க. சோஃபா குஷனே வந்து வெறும் 26 ரூபா நிலம்பூர் தேக்கு. இது வந்து அங்க எப்படி பார்த்தாலும் உங்க ஏரியால வந்து ஒரு 40 ரூபாய் கிடையவே கிடையாது. இது என் ஹோல்சேல் நான் கொடுக்குறது. ஆமா இதெல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய மாடல் வேணாலும் பண்ணி கொடுப்பேன். கஸ்டமர் அப்படியே கொடுத்துருவீங்க. இதெல்லாம் கட்டில் தேக்கு கட்டில் அது இது கார்னர் சோஃபாஸ் எல்லாம் எவ்ரிதிங் என்ன உண்டு எல்லாமே உண்டு. இன்னும் ஒன்னொன்னா பார்த்தாலும் நமக்கு டைமும் இருக்காது. அதனால உங்களுக்கு மேலோட்டமா எல்லாமே காமிச்சிடுறேன். சரிங்களா? ஓகே. நல்லா இருக்கு பெட். நல்லா இருக்குல்ல. அண்ணா மேட்ரஸ்லாம் நம்ம ஷாப்ல ஸ்டார்டிங் மேட்ரஸ் நான் ஹோல்சேலா கொடுக்கிறது ரெடிமேட் மேட்ரஸ். இது பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுக்க சிங்கிள் காட் மேட்ரஸ். ஆமா வெறும் 2000 ரூபாய் தான். ஆமா அதிகபட்ச ரேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஓனா கஸ்டமைஸ் பண்றது. இந்த மேட்ரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பிராண்டட்ல போய் நீங்க வாங்கினீங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க. ஆமா இது பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு 10+ 0 டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. இந்த இடத்துல ஏறி குதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நல்லா உள்ள வர இது வரைக்கும் இறங்கிரும். மேட்ரஸ் வந்து இது வரைக்கும் ஃபுல்லா இறங்கிரும். நான் இந்த இடத்துல குதிக்கிறேன்னா இங்க மட்டும் தான் ஆடுமோ தவிர அங்க எங்கேயுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. 0 டிஸ்டர்பன்ஸுமாங்க. பாடி பெயின் வராது, ஹீட் வராது. ஆமா இந்த முட்டையை வச்சு எல்லாம் பண்ணுவாங்கல்ல மேஜிக், அதெல்லாம் இதுல பண்ணலாம். ஒண்ணுமே ஆகாது, உடையாது. முட்டையை வச்சு படுத்தாலும் இது உடையாது. அந்த மாதிரி கான்செப்ட். என்னதான் ஏறி குதிச்சாலும் அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. அவர் பக்கத்திலே நான் குதிச்சாலுமே அவருக்கு ஒன்றும் ஆகாது. அந்த 0 டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேட்ரஸ்க்கு வந்து நான் 15 வருஷம் கேரண்டி கொடுத்துருவேன். அவ்வளவு ஹெவி மேட்ரஸ். இது இதுல பாக்கெட் ஸ்ப்ரிங் வந்துரும், சூப்பர் சாஃப்ட் வந்துரும். அப்புறம் வந்து அது ரெண்டுமே ஹெவியா கொடுத்துருவேன். வெளியே என்ன பண்ண வெறும் பாக்கெட் ஸ்ப்ரிங் மட்டும் வச்சுட்டு மேல குல்ட்டு போட்டு முடிச்சிருவாங்க. இது மேல சூப்பர் சாஃப்ட் வைக்கணும். வச்சாதான் ஹீட் வராது, கம்ஃபர்டபுளா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும். கட்டில் பாத்தீங்கன்னா இது வந்து உள்ள போடுற பலகை பாத்தீங்கன்னா கோங்கு பலகை போடுறேன். உண்மையை சொல்லிதான் விற்பேன், போய் சொல்ல மாட்டேன். சில பேர் உள்ள பலகையும் தேக்கும் சொல்லிடுவாங்க. உள்ள கோங்கு பலகை போட்டிருப்பேன். ரீப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா எடுங்க. ஃபுல்லா ரீப்பர் பாத்தீங்கன்னா தேக்கு ஃபுல்லாமே தேக்கு லைன் இருக்கும், தேக்கு வரி இருக்கும். சரிங்களா? ரீப்பர் ஃபுல்லாமே நான் தேக்கு தான் போட்டிருக்கேன். ஓகேவா? எந்த வித பாலிஷ் இல்ல, இருக்குது என்னமோ அப்படியே நான் போட்டிருக்கேன். ஆமா இது விலை பாத்தீங்கன்னா வெறும் 11,500 11 ரூபாய். இல்ல வீடியோக்காக சொல்றீங்களா? இல்ல ஹோல்சேல் ரேட். என்ன வாங்கிட்டு போய் பாதி ரேட்டு விற்காங்க, பாதி விற்காங்க. அப்படியா? ஹோல்சேல் நான் தர்ற ப்ராடக்ட் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். இதுல வந்து குயின் சைஸ் கிங் சைஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே 1000 வித்தியாசம் தான். ஆமா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அது வந்து டபுள் கட்டா அதுல இருந்து 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா குயின் சைஸ். சரிங்களா? இது வந்து கிங் சைஸ், அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1900 ரூபாய் தான். 1900 ரூபாய் ஒரிஜினல் என்ஜினியரிங் பார்ட்டிகல் போர்டு. வெளியே பாத்தீங்கன்னா கரும்பு சக்க போர்டு போடுவாங்க. நான் அது போட
போட மாட்டேன், பார்ட்டிகல் போர்டு போட்டே கொடுத்துருவேன். 1900 இருந்து இருக்கு செட்டினோல். அதுக்கு அடுத்த லைட்டிங் வச்சு கேட்பாங்க, அதுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 1800 இருந்து பூஜா ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. டூடோர் வார்ட்ரோப் எல்லாம் பக்கா பாத்தீங்கன்னா கலாசா போர்டு கிடையாது, ஒரிஜினல் பார்ட்டிகல் போர்டு. என்னதான் போட்டு அடி நீங்க அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது, நல்ல லைஃப் இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? ஆமா, ஃபுல்லா கலாசா, ஃபுல்லா பார்ட்டிகல் போர்டு, பியூர் பார்ட்டிகல் போர்டு. ஆமா, கலாசா போர்டு கிடையாது. நல்ல லைஃப் தருவேன், கேரண்டி தருவேன், நல்ல பக்காவா நான் பண்ணி கொடுத்துருவேன். இது பாத்தீங்கன்னா 2 டோர். குறிப்பா வந்து போர்டு பாத்தீங்கன்னா சக்க போர்டு கிடையாது. இந்த பெரிய பெரிய ஃபேக்டரியில கரும்பு சக்கை, கோதுமை சக்கை எல்லாம் அரைச்சு அதுல வந்து போர்டு செய்வாங்க. இது ஒரிஜினல் என்ஜினியரிங் பார்ட்டிகல் போர்டு தான். இதுதான் இருக்கையிலே ஹை லெவல் ஒரு என்ன சொல்லுவாங்க, பெரிய டிவி யூனிட். ஆமா, 70,000 அப்படி சொல்லுவாங்க. ஆனா நான் ஹோல்சேல் ரேட்ல கொடுக்கறது பாத்தீங்கன்னா வெறும் 14,500 ரூபாய் கொடுக்குறேன். ஹோல்சேல் ரேட் நான் கொடுக்குறேன். இதுக்கு மேல டிவி யூனிட்டே கிடையாது, ஒரிஜினல் பார்ட்டிகல் போர்டு. இதுல எவ்வளவு பெரிய மாடல் கொடுத்தாலும் இந்த சைஸ் 7x 6 இந்த சைஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 14,500. அதுக்கு மேல கிடையவே கிடையாது. 65 இன்ச் டிவி வைக்கலாம். டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் நம்ம வந்து 9 ரூபாயில இருந்தே இருக்கு. இது ஃபுல்லா தேக்கு மரத்திலே பண்ணது. சரிங்களா? 15 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும். உதாரணம் இந்த மாதிரி சேர் பாத்தீங்கன்னா வெளியே வந்து 850 ரூபாய்க்கு விற்பாங்க, மினிமம் 850 ரூபாய். நான் வெறும் 650 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன், 600 ரூபாய்க்கு கொடுக்கேன். இதெல்லாம் துள்ளுமோ தவிர உடையாது. என்னதான் தூக்கி போட்டாலும் அது உடையாது. இது வந்து மேல தூக்கி போட்டாலுமே அது துள்ளி தான் வருமோ தவிர இது வந்து உடையாது. இந்த பிளாஸ்டிக் இதை நான் கொடுக்க ரேட் வந்து ஒரு 600 ரூபாய் கொடுத்தேன். எவ்வளவு தாங்க. நம்ம நியூ ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் என்னன்னா, நம்ம ஹோல்சேல் நம்ம கஸ்டமைஸ் ஷாப் பாத்தீங்கன்னா மேலப்பாளையம், இப்போ அங்க நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து நியூ ஹோல்சேல் ஷாப் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தச்சநல்லூர், திருநெல்வேலி தச்சநல்லூர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அங்க இருந்து எவ்வளவு தூரம்? அங்க இருந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வித்தியாசம். ஆமா, அது நார்த், இது வந்து நார்த், அது வந்து சவுத், அந்த மாதிரி இருக்கு. ஓப்பனிங் வந்து மக்களே நான் வந்து 27 ஓப்பனிங் வச்சிருக்கேன். அந்த டேட் எல்லாரும் கண்டிப்பா வாங்க. வர்றவங்களுக்கு கண்டிப்பா பில்லோஸோ எதுனாலும் கண்டிப்பா வர்றவங்களுக்கு பிடிசிக்கு வந்துட்டு வெறுங்கையில போகாத மாதிரி ஏதாவது நான் கொடுத்துருவேன். சரிங்களா? கண்டிப்பா வந்து வாங்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க சும்மா உள்ள வந்தாலே வெறுங்கையோட அனுப்ப மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் ஆஃபரா பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, எல்லாரும் வாங்க, பிடிசிக்கு வாங்க, ஓப்பனிங் ஆஃபர் அள்ளிட்டு போங்க.